சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவர் அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாங்கு பிருந்தா மாஸ்டர் தான் கோரியோகிராஃபரு. அதில் நான் தான் விஷயில் மறக்க முடியாது வந்து திடீர்னு நாங்களாம் வந்து பயங்கரமாக கோட் ஷூட்லாம் போட்டு அப்படி கண்ணெல்லாம் போட்டு ஹீரோக்கு ஈக்குவலாக அப்படி போய் அப்படி நின்னால சட்டை கேட்டுங்க கோட்டை கேட்டுங்க இதை கேட்டுங்க பேர் பாடியில் வந்து இப்படி வந்துங்க தலையை கேட்டுங்க இதை கேட்டுங்க இப்போ ஆடுங்கன்னு வரு. அப்போ நாங்கள் பேசும்போது நான் ஒரு நாக்குமுக்கோ ஒரு லஜ்ஜாவதி சாங்கோ பண்ண கோரியோகிராஃபர் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் மே 1ன்னா அவர் பர்த்டேயில் நான் கலந்துட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசின விஷயம். தளபதி வந்து கேட்கன்னு ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேமில் ஒரு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடிட்டிங்லையும் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக அலைக்கா தான் எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறமா இது வரும்போது இன்னும் அதே மாதிரி பார்த்தா லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர் எங்கேயும் காதலில் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க 35 days. அதில் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி 35 daysன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு 30 நாள் அதுக்குள்ளேயே வணக்கம் ஸ்ரீதர் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நான் ஒரு 7 பாடல்கள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு கொரியோகிராஃபரா உங்களுக்கு இருந்த மெமரி, டான்ஸரா உங்களுக்கு இருந்த மெமரி, மிக்சரா ஒரு 7 பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி இந்த கதைகள் ஏதாவது இருந்தால் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாக்குமுக்கு. நாங்கள் தான் சிக்னேச்சர் மூமெண்ட்டே ஆரம்பித்தோம். எக்ஸாக்ட்லி. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து எல்லாருமே ரீல்ஸ் சோஷியல் மீடியா நீங்கள் எந்த ஸ்டேட் எந்த வேர்ல்டில் ஏதாவது சிக்னேச்சர் மூமெண்ட் இன்றைக்கெலாம் டிக்டாக் மாதிரி இது மாதிரிலாம் வந்தால் நாங்கள் அப்போவே டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஸ்டெப்லாம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இப்படிலாம் பின்னாடி ஃப்யூச்சராக வரும்னு நாங்கள் அப்போவே நினச்சதா. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மில்டன். அப்படி ஒன்று வேணும்னு அப்படி ஆசைப்பட்டது. ஓகே. அண்ட் அடுத்ததா வந்து ஜில்லா எப்போமாமா ட்ரீட் ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. அதெல்லாம் வந்து எடிட்டிங்கே வந்து இப்போ மாமா தளபதி வந்து கேட்கன்னு ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேமில் ஒரு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடிட்டிங்லையும் ட்ரை பண்ணோம். ரொம்ப கூலாக ஆடிருப்பாங்க நம்ம காஜலும் தளபதி. ஆக்சுவலாக அலைக்கா தான் எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறமா இது வரும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்தது. 2 பேருமே அந்த சாங்கில்னு ஒரு த்ரில்லுனா தளபதி வந்து அதில் இன்னொரு தபா அப்படின்ற ஒரு ஸ்டெப்பு இருக்கும். ஒரே ஷாட்டில் ஆடினது அது வந்து வைப்பு. அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ அந்த டெக்னிக்குள்ள ஸ்டெப்ஸை பண்ண முடியாது. அதுக்கு வந்து தளபதிக்கு வந்து சூப்பர். ஸோ அந்த ஸ்டெப்லாம் ஸ்பாட்ல வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குறதானா இல்லை ஃபர்ஸ்ட் டே ரிஹர்சல் அதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா ரிஹர்சல் பண்ணிடுவோம். நார்மல் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அப்படின்னாலே அவருக்கு ப்ராக்டிஸ் தேவையில்லை. கொஞ்சம் காம்ப்ளிகேட்னா ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். சூப்பர். அண்ட் அடுத்ததா மாத்தாடு மல்லிகை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். அவர் அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாங்கு பிருந்தா மாஸ்டர் தான் கோரியோகிராஃபரு. அதில் எங்களுக்கு வந்து நான் சினிமாவில் அதாவது ஸ்டேஜ் டான்ஸ் நம்ம சன் டிவி தான் தில்லானான்னு என்னை வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் இங்கே நடத்துனாங்க. இன்றைக்கி எவ்வளோ ரியாலிட்டி ஷோ இருந்தாலும் தில்லானா தான் ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஷோ. அதில் நான் தான் டைட்டில் வின்னர் இங்கே நடத்துனதில். ஸோ அப்படி ஸ்டேஜ் ஷோ இருக்கிறவனு வந்து சினிமாவில் நான் ஃபஸ்ட்டாக ஒரு பாட்டு ஆட போகிறேன், ஐயோ படத்தில் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய போகிறோன்னும் போது அந்த ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஆடும்போது பிருந்தா மாஸ்டர் கோரியோவில் நான் பச்சை கலர் ஷர்ட்டு போட்டு மாத்தாடுன்னு ஆடிருப்பேன். அது என்னால் மறக்க முடியாது. சூப்பர். அண்ட் அடுத்ததா மின்னல் இல்லை அழகிய தீ as I said. ஸோ மேடி ஜிவிஎம், ஸோ அந்த ஸ்குவாட் எப்படி இருந்தது? அப்போவே ஐ திங்க் அந்த பாட்டு ஃபாரின்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை எங்கே அப்படியே ஒவ்வொரு நாள் அங்கங்கே அப்பப்போ எடுப்பாங்க அந்த சாங்கை. அப்போல்லாம் சாங்கு இவ்வளோ நாள்ன்றது இப்போ தான் 1 or 2 days 3 days முடிக்கணும்னு. அப்போல்லாம் 5 to 6 days 7 days இல்லாமல் சாங்கை முடிக்கவே மாட்டோம். அப்படின்னும் போது டான்ஸர் அழகு பார்த்தது ராஜசுந்தரம் மாஸ்டர். ஸோ எங்களையும் ஒரு வந்து அந்த கொஞ்சம் அந்த டைரக்டர் அவங்களும் சேர்ந்து இந்த பையன் பண்ணட்டும், அதுதான் அதோட க்ரியேட்டிவிட்டி. எப்போவுமே ஒரு ஹீரோ மேலே அப்படியே சாங் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வேறு கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களையும் அடையாளம் காமிச்சது அந்த பாட்டு. ஸோ அது மறக்க முடியாத சாங். ஓகே, நைஸ். அண்ட் அடுத்ததா வந்துட்டு ரெட் தலை கண்ணை கசக்கும் சூரியனே ஒன்று சொல்லுவார், ஏதாவது ஜெயிக்கணும், ஐயோ ஏதாவது நம்ம அப்படி சோர்வாக இருந்தால் ஸ்ரீதர் டைம் வரும் எல்லாருக்கும், கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, அதுக்கு ஒரு பீரியட் வரும், கண்டிப்பாக பாரு நான் அந்த டைமில் நான் வந்து சொல்லும்போது பாரு நீ ரொம்ப பெரிய ஆளாக இருப்பேன்னு சொன்னார். அப்போ நாங்கள் பேசும்போது நான் ஒரு நாக்குமுக்கோ ஒரு லஜ்ஜாவதி சாங்கோ பண்ண கோரியோகிராஃபர் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் மே 1ன்னா அவர் பர்த்டேயில் நான் கலந்துட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசின விஷயம் அதை மறக்கவே முடியாது. வெரி ஸ்வீட், நைஸ். அண்ட் அடுத்தது எங்கேயும் காதல்.
அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வந்து நிறைய மில்டன் சார்கிட்ட காதல் படம் இதெல்லாம் நாங்கள் பாட்டு பண்ணும்போதே ஒரு 10 நாள் அவர் கூடயே இருப்போம். இதை மாதிரி நான் ஒர்க் பண்ண என்னோட டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒரு பாண்ட் இருக்குது. டைரக்டர் சொல்ல மில்டன் கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தா லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர் எங்கேயும் காதலில் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க 35 டேஸ். அதில் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி 35 டேஸ்ன்னு சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு 30 நாள் அதுக்குள்ளேயே முடித்து பேக்டாக வந்துட்டார் பிரபுதேவா. அதுதான் அவரோட ப்ளஸ்ஸு. அவர் கூடவே ட்ராவல் பண்ணது தான் எங்கேயும் காதல். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு சிம்பிள்னா மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் ஷூட்டிங் நடத்துவார். நம்ம டைரக்டர் மாதிரி ஏதோ வந்து ஐயோ மழை பெய்யுது வாங்க சார் எல்லோரும் இப்போ பேக்கப் பண்ணிக்கலாம், மழை விட்டவொன்னே வரலான்லாம் இல்லை. மழையா அந்த பாட்டு போடு, வெயிலா இந்த பாட்டை போடு, மழையே நின்று போச்சா திருப்பி எல்லாத்தையும் வெட் பண்ணி தொடச்சிட்டு வந்து இது பாட்டு இவங்க 2 பேர் ரெடி பண்ணும்போது அவரே வந்து அந்த எங்கேயும் காதல் அவருக்கு நான் ரசித்து கோரியோ பண்ண சாங் எங்கேயும் காதல் அந்த பாட்டு. அதுலேயும் நிறைய 3-4 பாட்டு நான் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் அதில் போனீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கே லவ்வர்ஸ் போயிருப்பாங்க. நானே நேராக போயிட்டு பேராக போயிட்டு நீங்கள் ஒரே ஷாட் தான் 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சி நடக்கணும். ஒரு வயசானவங்க இருப்பாங்க, நானே போயிட்டு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசி அப்போ பாருங்கள் எப்படி தெரிஞ்சு இங்கிலீஷில் கேட்டு அவங்க ஏஸ் ஓகே கூலாக வந்து இங்கே ஃபோக்கஸ் மிஸ் ஆகி அங்கே ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும். அதில் எல்லாம் பேக்ரவுண்டு. ஆனால் அந்த சாங்கை எங்கேயும் காதலுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் குட்டி குட்டி லவ்லாம் சேர்ந்தாதான் இந்த எங்கேயும் காதல்னு அந்த சாங்குக்கு நான் ஒர்க் பண்ணி அப்படியே ஸ்கிரிப்டாக எடுத்து போய் காட்டுவேன் மாஸ்டர்கிட்ட. இது நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பண்ணது தான். சூப்பர் மாஸ்டர். அந்த டான்ஸ் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் வந்து எங்கேயும் காதலுக்கு மூலியமா ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததா குஷி மெக்கோரினா சாங்ல ஒரு ஆரஞ்சு கலர் வைபா பிரைட்டா ஒரு ஷர்ட் போட்டுட்டு இருப்பீங்க. ஐ திங்க் உங்களோட காஸ்டியூம்ஸ்ல உங்களுக்கு பெரிய பிளஸ் தான் சொல்றீங்க. கரெக்டா தனியா தெரிஞ்சிடுறீங்க. ஆமா, நம்மளுக்கு ஒரு அது கலையில அந்த ஆர்ட்ல கொஞ்சம் இருப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்தே நான் நல்லா வரைவேன். அது செகண்ட் பிளேஸ் ஏதோ அப்போ அந்த ஆர்ட்ல போகும்போது இது அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வரும்போது எது பிரைட்டா இருக்கும் நம்மளுக்கு அந்த காஸ்டியூம் ஆகும்போது யாரு என்ன அவங்கவுங்களுக்கு எடுப்பாங்க. நான் போயிட்டு கரெக்டா அந்த ஒரு ஆரஞ்சோ ஏதாவது தான் எடுப்பேன். பிரைட்டா எடுப்பேன். நிறைய வாட்டி டே உன் ட்ரெஸ் கலர் ஜாஸ்தியா இருக்கு, ஹீரோவோட பைட்டா இருக்கு, நீ மாத்திட்டு வாடான்றவாங்க. அந்த அளவுக்குலாம் நான் காஸ்டியூம்லாம் எடுப்பேன். எந்த சாங் அப்படிதான் நிறைய இருக்கு, நிறைய அது மாதிரி எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த டைம் பார்த்து அவரே ஹீரோவும் அதே மாதிரி ஆரஞ்சில் ஏதோ பார்டரில் போட்டாங்கன்னா மாற்றிடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் மாற்றிடுவோம். பட் நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் கொஞ்சம் ஒரு வைப்ரண்ட்டாக தான் இருப்போம் பாட்டில். ஓகே, குஷியிலேருந்து ஏதாவது ஒரு மெமரி யூ ஹேவ் யூ கேன் ஷேர். குஷியில் அந்த மறக்க முடியாது வந்து திடீர்னு மாஸ்டரை மாத்திரம் எப்போ என்ன பண்ணுவாருன்னே நம்பவே முடியாது. ராஜு மாஸ்டரை திடீர்னு நாங்களாம் வந்து பயங்கரமாக கோட் ஷூட்லாம் போட்டு அப்படி கண்ணெல்லாம் போட்டு ஹீரோக்கு ஈக்குவலாக அப்படி போய் அப்படி நின்னால சட்டை கேட்டுங்க, கோட்டை கேட்டுங்க, இதை கேட்டுங்க, பேர் பாடியில் வந்து இப்படி வந்துங்க, தலையை கேட்டுங்க, இதை கேட்டுங்க, இப்போ ஆடுங்கன்னுவார். ஸோ அது மாதிரி சட்டை எடுத்துட்டு வந்தேனே அப்படின்னு இருக்கும். அது மாதிரி ஏன்னா ஹி வாண்ட் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். அதுதானே நம்ம இன்றைக்கும் அவர் பின்னெல்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி அவர் ஏதோ ஒன்று அந்த ஷார்ட் மேஜிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவார். திடீர்னு இந்த ட்ரிப்பில் அப்படி ஒரு பிரிட்ஜு அப்படி ஒரு இதில் எல்லாத்தையும் சட்டை கேட்டுங்க, ஒரு பேண்ட்டை இடுப்பில் போட்டு இடுப்பில் ஆட்டு மேக் அப்போ தான் அப்படின்னு விட்டார். ஏதோட காஸ்டியூம் பிடிக்கல இது. ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம் போட்டிருப்போம். அவருக்கு வந்து ஒரு ஈவென்ட் தெரியல, ஷர்ட்டை கைட்டு அதை மறக்கவே முடியாது. திடீர்னு நாளாக என்னென்ன இப்படிலாம் ட்ரெஸ்ஸு போட்டு இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சேன்னு டக்குன்னு பேர் பாடி ஆட சொன்னால் நம்மளுக்கு ஒன்று ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருப்போம், நான் ஜானி எல்லாருமே இருப்போம். பட் ஆப்ஸ் இதில் வந்து நாங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்போம். அங்கே இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன்ஸில் அப்போ இருக்கிற அந்த சாப்பிடும்போது அவ்வளோ ஃபிட் இருக்க முடியாது. அப்படி ஷர்ட்டை கட்டணும், ஐயோ ஃபிட்டு இல்லையே அந்த நேரத்தில் இப்படி விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இருந்தாலும் டான்ஸில் அதெல்லாம் தெரியாது என்ன இருக்குது அப்படிலாம் இல்லும்போது அது மறக்கவே முடியாது. உங்ககிட்ட இப்போ நாங்கள் கோரியோகிராஃபி நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னா உங்களை என்ன சொல்லி நாங்கள் இம்ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ணி கொடுத்துருங்க கோரியோகிராஃபரா? முதல்ல அந்த சாங் வந்து நான் கேட்பேன். அவங்க டைரெக்டாகவே நான் முதல்ல பாட்டை கேட்பேன். அந்த வரிகள் நல்லா அந்த கேட்சியாக ஒரு விஷயம் இருக்கும். ஏதோ ஒரு ஹூக் அது வந்து இழுக்கும். அந்த சாங்கே நம்மளை முதல்ல இழுக்கும். அப்புறமா தான் நம்மளோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வாட் எவர் பின்னாடி அதெல்லாம் அந்த பக்கம். அந்த பாட்டு இழுத்துருச்சுன்னா போதும், அதுக்கப்புறமா என்ன ஒன்றாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி இது பண்ணிடலாம். அந்த பாட்டு பலமாக இருந்தாலே நான் உங்கள் கூட பலமாக இருப்பேன். சூப்பர். ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு ட்ரிக்கி கொஸ்டின், உங்களுக்கு இது வரைக்கும் கெரியரில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னா யார் சொல்லுவீங்க? ஒருத்தர்
அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன கலை இல்லை நம்ம அப்படின்னா எனக்கு நான் அப்போ வந்து இளையராஜா அந்த மாதிரி தான் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி தான் எனக்கு ஐயோ அந்த பாட்டுலாம் அவருலாம் பாட்டு இன்றைக்கும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கும்ல எனக்கு முதல்ல அப்படி தான் சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி டான்ஸ்க்கு டக்குன்னு அட்ராக்ட் பண்றது அப்படின்னா எந்த மியூசிக் டைரக்டர் சொல்றீங்க? இல்லை எங்களுக்கு அப்படி இப்போ நீங்கள் டான்ஸ் மாஸ்டரில் எந்த டான்ஸ் மாஸ்டர்னு சொன்னீங்கன்னா எப்படின்னு கேட்க முடியாதுல்ல. கரெக்ட். அதே மாதிரி தான். ஸோ எந்த மியூசிக் டைரக்டர்ல, ஏன்னா கலை வந்து ஒரு சத்தம் யார் இருந்தாலும் ஏதோ ஒரு பாட்டு இந்த பக்கம் அப்படி ஒரு சின்ன பாட்டாக இருந்தாலும் அது பயங்கர வைரலாக இருக்குது. ஸோ கலை எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அது பர்டிகுலர் ஒரு இவர் தான் அப்படின்றது வந்து இல்லை, கலை தான் முக்கியம். சூப்பர். ஸோ இப்போ முட்டைக்கண்ணி ஆல்பம் சாங்கை பற்றி சொல்லுங்க. அந்த ஒரு ஹூக் ஸ்டெப் மட்டும் பார்த்தோம், ஃப்ளோர்லலாம் பயங்கரமாக மூவ்மெண்ட் போட்டு ஆர்டிஸ்டையும் பயங்கரமாக வந்து மூவ்மெண்ட்லாம் போட வச்சிருக்கீங்க. அது என்ன எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த ஃப்ளோர் மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரியா? அது ஏன் அப்படி? என்ன இல்லை ஃப்ளோர் மூவ்மெண்ட் போகிறத விட என்ன டிஃப்ரெண்ட்டாக போகிறன்றதை நீங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக ஆடுறாங்க, சூப்பராக கோரியோ பண்ணுறாங்க. இப்போது மற்ற ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் வந்து கூட இங்கே தமிழில் கோரியோகிராஃபி பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா எல்லாருமே அழகாக சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சாங்கு பேசணுன்னா ஒரு மூமெண்ட் பேசணும். நம்ம பேசுகிறத விட இப்போ இங்கே முன்னாடி பேசுகிறத விட நான் உழைச்சா தான் நான் இங்கேயே பேச முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு தேவைப்படுது. அதனால தான் அன்றைக்கி அந்த மாதிரி ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐயோ நம்ம இது மாதிரி வேர்ல்டில் இதை மாதிரி கிறிஸ் கிராஸ் போட்டு பேர் ஒன்று ஆடிருக்காங்களா? வேர்ல்டு நான் சொல்கிறது வந்து நார்த் ஸ்டேட், வேர்ல்ட்லேயே கிடையாது. சரிங்களா? அப்படி ஒரு ஸ்டெப்ஸு ஒரு பாட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நம்மளே நானே இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன், நம்ம போட்ட ஸ்டெப்ஸே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். நம்ம பாட்டே ஒரு பாட்டை திருப்பி நான் இந்த பாட்டை இப்போ ஒரு மேஜிக்கலாக முட்டைக்கண்ணின்னு பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி இன்னொரு பாட்டு நான் மேஜிக்கலாக அந்த பாட்டு அமையணும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னாலே இன்னொரு பாட்டு என் பாட்டே என்னால் பீட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கணும்னு நினைப்பேன். சூப்பர். முட்டைக்கண்ணி ஆல்பத்துக்கு வந்து எப்போவுமே நம்ம ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் இருக்கும். இதில் வந்து ஒரு 5-6 சிக்னேச்சர் மூமெண்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். குழந்தைங்களாம் இந்த மூமெண்ட் ஆகணுன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே அழகாக காலை உதச்சி ஆடுற மாதிரி ஒரு க்யூட்டாக பண்ணியிருப்போம். ஏன்னா க்யூட்டான குழந்தை வந்து ஸ்ரீகாந்த் தேவ ஆடிப்பார் பக்கத்தில். அதே மாதிரி பசங்க கொஞ்சம் வைபாக, நாங்களாம் வந்து காலேஜ் பசங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ்டர் அப்படி போட்டுனா தங்கற அப்படின்னு அவங்களுக்கு. அப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்னேச்சர்ஸ் மூமெண்ட்டை நான் இதில் பிரிச்சிருக்கேன். சம்திங் வாண்ட் டு பேரா பண்ணால் ஒரு பேரா ஒரு பாய் கேர்ள் இருப்பாங்க, யாராவது பண்ணோன்னா அவங்களுக்காகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோரில் கிறிஸ் கிராஸ் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குத்தை வந்து இறங்கி இப்படி பிரித்து மேய முடியுமானா அது முட்டைக்கண்ணி. நான் ரொம்ப ரசித்து, ஏன்னா அந்த பாட்டே வந்து ஸ்ரீகாந்த் தேவா பிரிச்சிருப்பார். நம்ம அஸ்வின் வந்து லிரிக்கே வந்து லிரிக்கு டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? இந்த பாட்டில் லிரிக்கு டான்ஸ் ஆடிருக்கோம். ஸோ அவங்களே ஆடிட்டாங்க, நான் வந்து ஃபுல் பேக்டாக கொடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்சி இந்த மூமெண்ட்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எவ்வளோ ஃபோக் சாங்ஸ் பார்த்துருக்காங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஜஸ்ட் ஏஆர்எஸ் மீடியாவில் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் யுவர் டைம். அண்ட் ஆஸ் ஐ செட் ஆல்வேஸ் வந்து பயங்கர யங் அண்ட் வைப்ரண்டாக இருக்கீங்க. அண்ட் இன்னும் நிறைய ஃபிலிம்ஸில் வந்து உங்களுடைய கொரியோகிராஃபி அண்ட் ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ.